இப்போது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கிறோம். இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் எங்க இருக்குதுன்னா, மதுரையில் சிவகங்கை செல்லும் பாதையில் மேலூர் வட்டத்தில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கழிஞ்சமலையில இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் இருக்கு. இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் 2 விதமான சிறப்புகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பல்லுயர் சூழலியல் மண்டலம் இந்த அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்றாங்க. பல்லுயர் சூழியல் மண்டலம் அப்படி என்ன அப்படின்னா, தாவரங்கள், பூச்சிகள், பிற பறவைகள், அதாவது சிறப்பு வாய்ந்த பறவைகள், முக்கியமான பறவைகள், இவை எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு சங்கிலியை ஏற்படுத்தினா அதுக்கு பேர் பல்லுயர் சூழலியல் அப்படின்னு அர்த்தம். அது எந்த இடத்துல செய்தோ அந்த இடத்துக்கு பேர் தான் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அப்படின்னு பேரு. ஸோ தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் என்ற சிறப்பை பெற்றது இந்த அரிட்டாப்பட்டி கிராமம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 24 தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மதத்துல 24 தீர்த்தங்கரர்கள். முதல் ரிஷபதேவர், 22 நேமிநாதர், 23 பார்சவநாதர், 24 மகாவீரர். அந்த 22வது நேமிநாதர், அவருடைய இன்னொரு பேர் அரிட்டநேமி. அந்த அரிட்டநேமி என்ற சமண தீர்த்தங்கரர் தான் என்னவா இருந்தார்னா, இந்த இடத்துல உட்கார்ந்து உணவு, மருந்து, கல்வி, அடைக்கலம் சொல்லி அந்த நாளை மக்களுக்கு செஞ்சு தொண்டாற்றி கொண்டு இருந்தார் அவரு. இந்த காரணத்தால இந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் அவர் மேல மிகுந்த மரியாதை அவர் மேல வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வாழ்ந்த இடத்த அரிட்ட நேமி அப்படின்னு சொல்லுவாங்க. நேமிநாதருக்கு இன்னொரு பேர் அரிட்ட நேமி. இந்த அரிட்ட நேமி என்ன ஆச்சு அப்படின்னா, சமண மதம் வீழ்ச்சி அடைந்து இந்து மதம் உயர்ந்த நிலைக்கு வரும்போது அரிட்ட நேமி அரிட்டா பட்டியா மாறிடுச்சு. ஸோ அரிட்டாப்பட்டின்ற இந்த பேர் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு இத்தகைய சிறப்பு விஷயங்கள் இதுக்கு இருக்கு.